ரிஸ்வான் அரசியலும் பெருமையும் தளத்திலிருந்து சந்திக்கிறோம். பல்வேறு அரசியல் சார்பு நிகழ்வுகளையும் உலகத்திலே யார் சாதனைகளை செய்து முடிக்கிறார்களோ அவர்களை பற்றிய செய்திகளும் நம் தளத்தில் அதிகமாக பதிவிடுறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சுனிதா வில்லியம்ஸ் என்ற அந்த விண்வெளி சாதனை பெண். ஏன் இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விண்வெளிக்கு செல்லப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி பல ட்ரைனிங்கள் எடுக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டுகள் அவர்களுக்கு விண்கலங்களில் எப்படி நீங்கள் நடைமுறையில் இருக்கணும் என்று போன்ற பல்வேறு நிகழ்வுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் மூலம் அவர்கள் கற்றுக்கொண்டு விண்வெளிக்கு செல்வார்கள். அந்த விண்வெளி கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆராய்ச்சி முடிந்து அந்த களம் மீண்டும் இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 நாட்களில் திருப்பி வரப்படும் என்று சொல்லப்பட்டது. அதில் எந்திர கோளாறுகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட அவர்கள் 294 நாட்களுக்கு மேல் இருந்திருக்கிறார்கள் அந்த களத்தில். ஒரு பெண் 9 மாதங்கள் கிட்டத்தட்ட அந்த களத்தில் 9 நாட்களிலே வருவேன் என்று தன் குடும்பத்திட்டையோ தன் கவர்மெண்ட்டே சொல்லிட்டு செல்லப்பட்ட அந்த பெண் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து வந்திருக்கிறார்கள். பல நிகழ்வுகளை பல பத்திரிகைகள் கூட இவர் இறந்து விட்டார், சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி களத்தில் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. விண்வெளி ஸ்பேஸிலிருந்து அதிக புகைப்படங்கள் பகிரப்பட்டன. அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சி விண்வெளி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். இப்படி பார்த்தோம்னு சொன்னால், அந்த விண்வெளிக்களம் அனுப்பப்பட்ட அந்த விண்வெளி வீராங்கனை கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அதிலே தன் பயணித்த பயணங்களை பற்றி நிறைய வீடியோக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். எப்படி நாங்கள் உணவு சாப்பிடுவோம், ஸ்பேஸில் எப்படி நாங்கள் துணிகள் எல்லாம் அணிகள் மாற்றுவோம், எப்படியெல்லாம் நாங்கள் உறங்குவோம் என்று பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. ஆனால் அவர்கள் நேற்று அந்த களம் தரையிறங்குனுச்சுல்ல, கடலில் இதுலேருந்து வியவப்பட்டு 14,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நிலத்தில் இறங்காமல் நீரில் இறங்குற அந்த தளம் இருக்குல்ல, அந்த பாராஷூட் வந்த விதமும் அந்த களம் கீழே வந்த அந்த நீரில் இருந்த விதமும் அதை செக் பண்ண விதமும் அவங்களை வெளியே கொண்டு வந்த விதமும் மிகவும் அருமையாக இருந்தது நம் பார்வையில். ஆனால் ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக 9 மாதங்கள் அங்கே தனியாக, சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அந்த ஸ்பேஸில் நம்ம பூமியில் இன்றைக்கு நடக்கிறோம், ஸ்பேஸில் பறக்கிறாங்க. ஆனால் அந்த நம்ம பூமியோட கிளைமேட்டுக்கு ஆப்போசிட் ஒரு கிளைமேட்டில் அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை மிகுந்த பாதிப்பு உள்ளாகும், அவங்களுடைய மனநிலை இறுக்கமாகும். இப்படி பல்வேறு தரப்பு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய எலும்புகள் வளரும், உயரமாவாங்க, அவர்களுடைய மன உளைச்சல் அதிகமாகும். இப்படி நிறைய பிரச்சனைகளை விண்வெளி ஆராய்ச்சி பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம், உடனே அவர்கள் பூமியில் வந்து நடக்கக்கூட முடியாத சூழ்நிலைக்கு உண்டாகும். அவர்கள் தரையிறங்கின உடனே மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு என்னென்ன தீர்வு வழங்கப்படணுமோ அதெல்லாம் கொடுத்த பிறகுதான் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. இப்படி ஏகப்பட்ட தகவல்களை ஆராய்ச்சி உலகமும் மருத்துவ உலகமும் அந்த விண்வெளி பயணத்தை பற்றி சொல்லுது. அந்த விண்வெளி களங்களில் போய் இணைகிறாங்கல்ல, அந்த இணையக்கூடிய செய்தியை கூட ஸ்பேஸில் அதை இண்டிவிஜுவலில் மேனுவலாக தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். அப்படி மேனுவலாக கனெக்ட் பண்ணுற ஒரு செகண்ட் அவர்கள் விட்டால் கூட ஸ்பேஸில் காணாமல் போயிடுவாங்க. இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு தகவலும் சொல்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உயிர் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 9 மாதங்கள் கழித்து அந்த பெண்மணி இந்தியா வந்து அடைந்திருக்கிறார்கள். மிகுந்த அருமையான ஒரு நிகழ்வு. எப்படின்னு சொன்னால் என்னென்ன சொல்லலாம், இவர்கள் மற்ற பெண்களுக்கு எப்படி உதாரணமாக அவர்கள் வாழ்வியலில் சில பெண்கள் நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழலாம். நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பெண்கள் இவங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு விண்வெளி ஆராய்ச்சியில் 9 நாட்களுக்கு போக வேண்டிய பெண், கிட்டத்தட்ட 9 நாளைக்கு வர வேண்டிய பெண் 9 மாதங்கள் கழித்து வந்தாலும் அவர்கள் முகத்தில் எந்த ஒரு இந்த ஸ்பேஸ்லேருந்து இறங்கும் போது கூட மன மகிழ்ச்சியோடு தான் இருக்காங்க. அந்த மன மகிழ்ச்சியோடு அந்த வீராங்கனை இருக்காங்க, ஒரு பெண். அப்போது இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பேஸுக்கு தன்னந்தனியாக இன்றைக்கு உலகத்திலேயே நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஒரு பெண் என்கின்ற சாதனையை அவர் புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்ததே ஒரு சாதனை தான். அந்த களத்தில் அவர்கள் பல்வேறு
நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை பல்வேறு தகவல்களை கொண்டு நம்மளுக்கு தரத்துக்காக தான் அவங்க விண்வெளியில் போய் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க. அப்போது ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு ரிஸ்க்குகள் இருக்குது. அப்போது ரிஸ்க்குகள் உயிர் இழப்பை கூட நம்மளுக்கு ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்பதை மற்ற பெண்கள் சுனிதா வில்லியம்ஸை பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கல்வியில் தோல்வியா, கல்வியில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, மன உளைச்ச வாழ்க்கையில் தோல்வி என்றால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நம்பிக்கை ஆனவர் யார் என்று சொன்னால் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற நம்பிக்கையாளர்களை நீங்கள் நினைத்து பார்க்கணும். அந்த தருணத்தில் உங்கள் வாழ்வை முடித்துக்கொள்ள போகிறேன், தற்கொலைக்கு எதிர்கொள்ள போகிறேன், என் வாழ்க்கை இத்தோடு போதும், இந்த உலகம் இத்தோடு போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் என்ன செய்யணும்? சுனிதா வில்லியம்ஸ் வாழ்ந்திருக்கிறாங்க. 9 நாளுக்கு அப்புறம் திருப்பி வர மாட்டாங்க என்று நினைத்த சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்கள் கழித்து இந்த உலகத்திற்கு திருப்பி வந்திருக்கிறாங்க என்பதை நாம் நினைவு கூர்ந்து நாம் திரும்ப வரணும். சாதனை பெண்ணை நினைத்து பார்க்கணும். இன்றைய அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் சென்றீர்கள், இந்த உலக நன்மைக்காக நீங்கள் எதையோ கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள், உங்கள் உயிரை பணைய வைத்து. அப்படிப்பட்ட சாதனை பெண்மணியை இந்த உலகம் போற்றும், நாங்களும் போற்றுறோம், அரசியல் எருமைகளும் போற்றுது.